டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாளையக்காரர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முக்கியமான தகவல் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ பாளையக்காரர்களுக்கு முன்னாடி பட்ட சில வரலாறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், பகுதி பகுதியா பாளையக்காரர்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டுல பாண்டிய அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வலிமை மிக்கவர்களா தமிழகத்துல இருந்தாங்க. அதே சமயம் மற்ற பாண்டிய அரசர்களுக்கு பக்கத்துல இருந்த தமிழக பகுதியில ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள் இவங்க எல்லாமே என்னன்னா ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த 1200 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தேவகிரியை தலைநகராக கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா யாதவர்கள் ஆண்டு வந்தாங்க. அதே மாதிரி வாரங்களை தலைநகராக கொண்டு காகத்தியர்கள் ஆண்டு வந்தாங்க. துவார சமுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஹொய்சாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தலைநகர் யார் ஆண்டா, எந்த ஆண்டுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மதுரையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாண்டியர்களை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப டெல்லி சுல்தானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா படையெடுத்து தென்பகுதிக்கு வர்றப்ப 1296 அந்த தேவகிரி இருக்குல்ல, தேவகிரி தலைநகர் யாதவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அந்த யாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தோற்கடிக்கப்படுறாங்க 1296ஆம் ஆண்டு. அடுத்து காகத்தியர்கள், அதாவது வாரங்களை தலைநகராக கொண்ட காகத்தியர்கள் 1309 தோற்கடிக்கப்படுறாங்க. யாராலனா இந்த டெல்லி சுல்தானியர்களால. மூணாவது 1311 துவார சமுத்திரத்தை தலைநகராக வச்சிருக்க ஹொய்சாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்களை தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். அதே சமயம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசர்கள் தமிழகத்துல மாரவர்மன், குலசேகரன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாண்டியர்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய மகன் 2 பேர் இருந்தாங்க. சடையவர்மன் வீரபாண்டியன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2 பேரா இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. யார் அரியணை ஏறுறாங்க அப்படிங்கிறப்ப அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய 2வது மகன் வீரபாண்டியன் என்ன பண்ணாங்கன்னா நாட்டோட அரசனா போட்டதுனால 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. ஸோ சுந்தரபாண்டியனுக்கு வீரபாண்டியன் மேல கோவம் வந்துச்சு. அவனை எடுத்து போரிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா அதே சமயம் அந்த சுத்தி இருக்க மற்ற அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாண்டிய நாட்டை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே சமயம் வடபகுதியில டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணாங்கன்னா தென்பகுதியில இருக்க ஒவ்வொரு பகுதியை நம்ம ஆளணும், ஏன்னா அந்த இடத்துல செல்வ வளம் அதிகமா இருக்கு, படைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, தென்பகுதி ஒவ்வொன்னா ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்டிய அரசர்களுக்கான சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அப்ப ஹொய்சாளரோட அரசன் பாத்தீங்க அப்படின்னா வீரவல்லாளன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா சரி அண்ணன் தம்பிங்க வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க மேல போரிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அதே சமயம் அவன் என்ன பண்றான், ஜெயிக்கிறதுக்காக தென்பகுதி நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அலாவுதீன் கில்ஜி வாரங்கள் வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்த பகுதியை ஜெயிக்கிறதுக்காக தன்னுடைய தளபதி மாலிக் கபூர் இவங்க எல்லாமே டெல்லி சுல்தான்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா போறாங்க. இப்ப வீரவல்லாளன் என்ன பண்றான், பாண்டியர் மேல படையெடுக்க போறான். அலாவுதீன் கில்ஜி சுல்தான்கள் என்ன பண்றாங்க, அந்த வீரவல்லாளன் ஹொய்சாளர் மேல படையெடுக்கிறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதை கேள்விப்பட்ட அந்த அரசர்கள் பாண்டிய அரசர்கள் பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் இவங்க 2 பேர்ல இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்றான் அப்படின்னா சரி நம்ம வீரபாண்டியன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி சுல்தான் கிட்ட விட்டு போயிட்டு என்ன பண்றான்னா உதவி கேட்கறான். அப்படி உதவி கேட்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீரபாண்டியன் படைகள்லாம் நொறுக்கிட்டு அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்சி பண்றாங்க. ஸோ சுந்தரபாண்டியனும் கிடைக்கல, வீரபாண்டியனும் கிடைக்கல, இவங்க அந்த இடத்துல ஆட்சி செய்யறாங்க. அவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா 62 வருஷம் இருந்துச்சு. டெல்லி சுல்தானியன்கள் மதுரை எத்தனை வருஷம் ஆண்டாங்கன்னா 62 ஆண்டுகள். கியாசுதீன் துக்ளக் பேரரசோட 23வது மாநிலமா பாண்டி நாடு மாறுனுச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல இருந்த அந்த அரசர்கள்லாம் சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன பகுதி ஆண்டாங்க. உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியன் தென்காசி ஆண்டாங்க, வரதுங்க பாண்டியன் நல்லூர் ஆண்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதி என்ன பண்ணாங்கன்னா பாண்டியர்கள் ஒற்றுமை இல்லாம தனித்தனி பகுதியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த டெல்லி சுல்தான்கள் ஆண்டத அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசு நமக்கு தோன்றது தெரியும், ஹரிஹரர் புக்கர் இவங்க 2 பேரும் அந்த புக்கரோட மகன் குமாரகம்பன் அவன் என்ன பண்ணான் மதுரை நோக்கி படையெடுத்து அங்க இருக்க டெல்லி சுல்தான்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு என்ன பண்ணான் அப்படின்னா அந்த மதுரை பகுதியை அவன் கைப்பற்றலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணாங்கன்னா மதுரை ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களை ஜெயிச்சு என்ன பண்ணாங்கன்னா விஜய் பேரரசு ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த விஷயத்த பார்த்தோம். 2வது பார்ட்ல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.